இங்கதான் வருவேன்னு சொல்றான். அவன் இங்க வரக்கூடாது. உடனடியா அவனை தூக்கிடு. இன்னும் வீட்டுல தான் இருக்கானா மேடம்? நீ போறப்போ அவன் அங்க இருப்பானா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவனை தூக்கணும். நம்ம கிட்ட டைம் இல்ல. உடனே சீக்கிரம் போ. சரிங்க மேடம். சார் சார் என்ன ஒரே பரபரப்பா இருக்குதியே, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் மேட்டர் அதான். குரு, மேடம். நீ சீக்கிரம் போ. எஸ் மேடம். மேடம், கல்யாணத்துல ஏதாச்சும் ஏற்பாடு குறை ஏதாச்சும் இருந்துன்னா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்முகம். டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி வரதெல்லாம் சகஜம்தான். நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், இவ்ளோ வேலையை வச்சுக்கிட்டு நீ இங்கேயா நிக்கிற? அங்க அம்மா பொண்ணுங்க 2 பேருக்கும் நலங்கு வைக்கணும்னு பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்காங்க. நீ வா போலாம். வைஜெயந்தி மேடம், மாப்பிள்ள, குரு இவங்களாம் ஏதோ பரபரப்பா இருக்காவுல. அவங்க மூஞ்சியே தெரியல. ஏதோ போன் வந்துச்சுன்னு ஏதோ குரு வேற டக்குன்னு கிளம்பி போறாரு. வைஜெயந்தி மேடமும் மாப்பிள்ள மூஞ்சும் பார்த்தா வாடி போய் கிடக்கு. அப்படியா? அப்போ சரி, அவங்க கிட்டே போய் கேட்போம் வா. கேட்டேன், ஏதோ டிபார்ட்மெண்ட் மேட்டர்னு சொல்லிட்டாவ. அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவ. டேய், போலீஸ் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? முத்துப்பாண்டியும் இப்படிதான் எப்ப பாரு டென்ஷன் ஆகி ஓடிட்டே இருப்பான். அது மாதிரி தான் இதுவும். டிபார்ட்மெண்ட் பிரச்சனையா இருந்தா வைஜெயந்தி மேடமும் குருவும் சீரியஸா இருக்காங்க. சரி, மாப்பிள்ள எதுக்கு டென்ஷனா இருக்காரு? அவர் முகமே பார்க்க சரியில்லையே. மேபி விஷயத்த கௌதம்க்கும் அந்த மேடம் சொல்லிருக்கலாம். அதனால அவர் டென்ஷன் ஆயிருக்கலாம். டேய், அம்மா அங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ வா வா.